ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாரோட ஃபேவரட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இது ரெஸ்டாரண்ட் சுவையில் கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாமல் நம்ம அப்படியே வீட்டில் செய்து முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம சாதம் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு 2 டம்ளர் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்சுட்டு வேக வைக்கும் போது சீக்கிரம் நமக்கு சாதம் ரெடி ஆகிடும். சாதாரணமாக நம்ம சாதம் வைக்கிற அரிசியில் கூட இது பண்ணலாம். ஆனால் சாதம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் 2 லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சாதம் வேக வைக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு உதிரி உதிரியாக இருக்கும். அதில் தேவையான அளவு உப்பு, இது ரெண்டும் சேர்த்துட்டு நம்ம அரிசியை அதில் சேர்த்துடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் 7லேருந்து 8 நிமிஷம் இது அப்படியே வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனை ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுக்கு நான் 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். சிக்கனை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்க்கும்போது தான் நமக்கு சாதத்தில் எல்லா இடத்துலையும் சிக்கன் பீஸ் இருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து வச்சிடலாம். மசாலா எல்லா இடமும் படுறது போல் நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூட அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை இதை நல்லா கலந்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இது போல் கலந்து வைக்கும்போது சிக்கன் சாப்பிடும்போது நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இது அப்படியே ஊறட்டும். இது 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போது நம்ம முட்டையை வறுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட முட்டை சேர்த்துக்கலாம். நான் 3 முட்டை தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது அப்படியே இருக்கட்டும். முட்டையை சேர்த்துட்டு உடனே கலந்து விடாமல் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கலாம். இப்போது மெல்லமாக இதை கலந்து விட்டுக்கோங்க. முட்டையை நல்லா இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போது முட்டையை சின்ன சின்னதாக கரண்டி வச்சு இது போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போது முட்டை தயாராகிடுச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போது சாதம் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். சாதத்தை எடுத்து இது போல் அழுத்தி பார்க்கும்போது சாஃப்டாக இருக்கக்கூடாது, இது போல் உடப்படணும். இப்போது சரியான பதமாக இருக்கும். இது 80% வெந்தால் போதும். இப்போது இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு வந்துடலாம். இது போல் ஒரு வடிகட்டி வச்சுட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க. இது ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஃபேனுக்கு கீழே அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போது சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடு பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கழித்து இது போல் கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா கிறிஸ்பியான அப்புறம் இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போது சிக்கன் நல்லா பொரிஞ்சிட்டு கிறிஸ்பியாகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இது போலவே மீதி இருக்கிறதையும் பொரித்து எடுத்துக்கிறேன். இது ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் சேர்க்குறதுக்கு 2 கேரட்டை தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 100 கிராம் பீன்ஸையும் இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்க்குறதுக்கு 150 கிராம் முட்டைகோஸை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதே கடாயில் எண்ணெயை குறைச்சிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம கடாயில் சேர்த்துடலாம். இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது முழுமையாக வேக தேவையில்லை, பாதி அளவு வெந்தாலே போதும். இதை இது போல் கலந்து விட்டுக்கோங்க. நான் எடுத்திருந்த அரிசிக்கு
இந்த வெஜிடபிள் சரியாக இருக்கும். நீங்கள் அரிசியை அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா வெஜிடபிளை அதிகப்படுத்திக்கோங்க. இது போல் கலந்து விட்ட அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் கலந்து வந்தப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா சேர்க்காமலும் செய்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்ட அப்புறம் இப்போது காய்கறி எல்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்ட அப்புறம் நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சாதம் உடஞ்சிராம மெல்லமாக இது போல் கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக இது போல் கலந்து விட்ட அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருந்த சிக்கனையும் முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். திரும்பவும் ஒரு முறை இதை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எப்போவுமே இது போல் சாதம் ரெடி பண்ணும்போது ஓரத்துலேருந்து கலந்து விட்டுக்கணும். நம்ம வேகமாக கலந்து விட்டோம் அப்படின்னா சாதம் உடஞ்சிரும். அதனால் மெல்லமாக இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இது அப்படியே ரெஸ்டாரண்ட் சுவையில் இருக்குது. இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அதிக விலை கொடுத்து நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட இது போல் செய்து கொடுத்துடலாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.